ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. இன்றைக்கி சேனலில் பார்க்குற தலைப்பு கிரிக்கெட்டில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய 5 முதலீடு பரிந்துரைகள் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கிரிக்கெட்டுக்கும் உள்ள ஒற்றுமைகள் என்ன அப்படின்றத பற்றியும் பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக ஐபிஎல் ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு. மக்களிடத்து எந்த 4 டீம் பிளே ஆஃப் போகும், எந்தெந்த மாதிரி டீம்லாம் நல்லா விளையாடுது, யார் கப்பு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்னு வரப்போ நீங்கள் முதலீடு பண்ண ஆரம்பிக்க போகிறது எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு எல்லா மக்களிடத்திலிருந்து பொதுவாக இருக்குது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷீ ஷாப்பிங் அப்படின்ற உமன்ஸ் க்ளோத் ஸ்டோர், ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது. உமன்ஸ் ரிலேட்டடான மெட்டீரியல் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணால் ஈஸியாக வாங்கலாம். இவங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க, ஃபேஸ்புக் ப்ளஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. இந்த 2 ஐடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ப்ளஸ் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அவங்ககிட்ட என்னென்ன மாதிரி மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறமேல் நீங்கள் அதை ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்க, வாங்க போகலாம் டாபிக்குள்ளே. பாயிண்ட் நம்பர் 1, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னால் ஒரு கலவை அப்படின்ற மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. கிரிக்கெட் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு டீமில் 11 மெம்பர் இருப்பாங்க. 11 பிளேயர் விளையாடக்கூடியது டீம் அது. 11 பிளேயர் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான ஸ்கில்ஸ் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு 4 பேர் வந்து பேட்ஸ்மேனாக இருப்பாங்க. ஒரு 3 பேர் பார்த்தா ஆல்ரவுண்டராக இருப்பாங்க. பேட்டும் பண்ணுவாங்க, பவுலும் பண்ணுவாங்க. ஒருத்தர் சில பார்த்திங்கன்னா லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின் அப்படி மாதிரி ஸ்பின் பவுலர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லா பிளேயரையும் ஒன்றா இணைச்சி தான் ஒரு கிரிக்கெட் டீமை வந்து உருவாக்குறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போ ஒரே ஒரு அசட் கிளாஸை மட்டும் நீங்கள் நம்பி இருக்காமல் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸை நீங்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டிலேயே கம்பெனி டேரெக்டாக நீங்கள் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் டிமேட் அக்கௌண்ட் மூலயமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். டெப்ட்டில் பார்த்தீங்கன்னா டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. டெப்ட் ப்ராடக்ட், ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட் லைக் பிபிஎஃப் இருக்குது, சூன்யா ஸ்மர்த்தி, எஃப்டி, ஆர்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் நிறையா ஸ்கீம்ஸ், இந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் ஸ்கீம்ஸ் இருக்குது. கோல்டு ப்ளஸ் ரியல் எஸ்டேட் அப்படின்ற மாதிரி எல்லா விதமான அசட் கிளாஸும் நீங்கள் ஒன்றா இணைச்சி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதில் நீங்கள் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் எதுக்கு பேஸ் பண்ண மாதிரி அலோகேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலோகேட் பண்ணிக்கலாம். 40% வந்து நான் ஈக்விட்டியில் பண்ணுறேன், அடுத்து ஒரு 30% நான் டெப்ட்டில் பண்ணுறேன், 20% வந்து நான் கோல்டில் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய தேவை என்ன மாதிரி இருக்கோ, உங்களுடைய ரிஸ்க் இருக்கக்கூடிய அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாயிண்ட் நம்பர் 2, பொறுமை ரொம்பவே அவசியம். நீங்கள் கிரிக்கெட் விளையாட ஃபீல்டுக்கு போனாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட் பண்ணாலும் பொறுமை ரொம்ப அவசியம். கிரிக்கெட்னா ஆட போயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய பேட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா பவுலர் வந்து டிஃப்ரெண்ட் பவுலர்ஸ் போடுவாங்க. ஃபாஸ்ட் பவுலரோட போடுவாங்க, இல்லை ஸ்பின் பவுலர் போடுவாங்க. லெக் ஸ்பின், ஆஃப் ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விளையாடணும். ப்ளஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விளையாடணும். பிச்சு சில டைம் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆகும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் தடுத்து நீட்டாக விளையாடணும். அடிக்க வேண்டிய பாலை நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பாலை நீங்கள் டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் பொறுமையாக விளையாண்டால் தான் உங்களுடைய ஸ்கோர் போர்டில் ஸ்கோரானது இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நீங்கள் வந்து வந்தவொடனே அடிக்கிறேன் சுற்றுறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஸ்கோரானது ஏகாது, நீங்கள் விக்கெட்டை வந்து லாஸ் பண்ணக்கூடிய தருணம் வந்துடும். சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த நோக்கத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த நோக்கம் வந்து நிறைவேறிச்சா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஈக்விட்டி ரிலேட்டடான ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ மார்க்கெட்டில் வந்து சேச்சுரேஷன், அதாவது அப் அண்ட் டவுன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கு. அந்த மாதிரி டைமில் நீங்கள் அதிகமான ரிட்டர்ன் கொடுக்குறப்பையும் வெளியில் வரக்கூடாது, இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்குறப்பையும் அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடக்கூடாது. நீங்கள் உங்களோட டார்கெட் வந்து ஒரு 5 லட்சம் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த 5 லட்சத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் லம்சமாக பண்ணாலும் சரி, இல்லை சிப்புக்கு நீங்கள் இப்போ பண்ணாலும் சரி, அதோட நோக்கம் 5 லட்சம் வந்து நிறைவேறிச்சா அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் வெளியில் வாங்க. அதுதான் நல்ல ஐடியாவும் கூட. பாயிண்ட் நம்பர் 3, கிரிக்கெட்டும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்னு பொதுவாக பார்க்குறப்போ அசஸ் பண்ணிக்கிங்க. என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விளையாடணும். எதர் நீங்கள் ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்துக்கணும். ரிஸ்க்குன்னு பொதுவாக பார்க்குறப்போ ஈக்விட்டி ரிலேட்டான எல்லாமே ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் அது ரிட்டர்னும் அதிகமாக கொடுக்கும். டெப்ட் ஸ்கீம்ஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு சேஃப் ப்ளே மாதிரி இருக்கும், சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அதிகமான ஈக்விட்டி மாதிரி ரிலேட்டடாக ரிட்டர்ன் கொடுக்கலனாலும் ஒரு மினிமம் டெப்ட்டில் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8% மினிமம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா 10+ எபோவ் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வைஸ் ரிட்டர்ன் கிடைக்கும் பர் இயருக்கு நான் சொல்கிறேன். ஸோ கிரிக்கெட்லேயும் அது மாதிரி தான். 6 and 4 அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நீங்கள் அடிக்கிறப்போ ரன்னும் 6 போயிடுச்சு அப்படின்னா அந்த ரன்னானது உங்களுக்கு ஸ்கோர் போர்டில் ஆட் ஆகும். ஸோ ஹையாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் 6 அடிக்கிறப்போ கரெக்டான பாலில் நீங்கள் அடிக்கல அப்படின்னா உங்கள் விக்கெட் காலி ஆகும். அதே போல் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு ரிஸ்க் ப்ராடக்ட்டாக இல்லை ரிஸ்க் கம்மியாக இருக்க ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா 1 and 2 நீங்கள் விளையாடுறப்போ சேஃப் ப்ளே மாதிரி இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் மேட்ச் ஃபார்மட்.
கிரிக்கெட்டில் பொதுவாக பார்க்குறப்போ உங்களுக்கு 3 டைப் ஆஃப் மேட்ச் ஃபார்மேட் இருக்குது. T20 இருக்குது, ஒன் டே, டெஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. T20ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரத்துக்குள்ளே 2 டீம் விளாண்டுருவாங்க. சப்போஸ் ஒன் டேன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 6லேருந்து 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும் மேட்ச்சு கம்ப்ளீட் மேட்ச்சு முடியறதுக்கு. டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 நாள் கண்டிப்பாக நடக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொருடைய மேட்ச் ஃபார்மேட்டுக்கும் ஏற்ற மாதிரி பிளேயரை நம்ம சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ T20னா அதுக்கு அடித்து ஆடக்கூடிய பிளேயர் நம்ம சூஸ் பண்ணணும். ஒன் டேனா அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர் நம்ம சூஸ் பண்ணணும். டெஸ்ட்டுன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளேயரை நம்ம சூஸ் பண்ணால் தான் வந்து நம்ம மேட்ச்சை கண்டிப்பாக வின் பண்ண முடியும். இதே சேம் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்றதை பார்த்துக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுடைய இலக்கு வந்து அடுத்த 10 வருஷம் கழிச்சு இருக்குது அப்படின்னா அதற்குண்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ரிட்டனும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து உங்களோட இலக்கு அடுத்த 3 மாதம் இல்லை 6 மாதம் அந்த பணம் என்கிட்ட சும்மா தான் இருக்குது, அதற்குண்டான மாதிரி ப்ராடக்ட்டில் நீங்கள் பண்ணணும். அந்த மாதிரி ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் மேட்ச் ஃபார்மேட்டில் டெஸ்ட் பிளேயரை கொண்டு வந்து T20 ஆட முடியாது, T20 எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஆட முடியாது. ஸோ அதுக்குள்ளே இருக்க மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய இலக்குக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்டில் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ரிட்டனும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். பாயிண்ட் நம்பர் 5, ஃபைனான்ஷியல் அட்வைஸரோட ஹெல்ப் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். கிரிக்கெட்டை பொதுவாக பார்க்குறப்போ 2 அம்பையர் இருப்பாங்க. ஒன்று மெயின் அம்பையர், இன்னொரு லெக் அம்பையர். அவங்க ஸ்விட்ச் பண்ணிக்குவாங்க ஓவருக்கு. சப்போஸ் LBW இருந்தாலும் சரி, இல்லை விக்கெட் ஏதாவது கேட்ச் இருந்தாலும் சரி, 4, 6 அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமல் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க தேர்ட் அம்பையரை ரிவ்யூ பண்ணிக்கலாம். டிவி அம்பையர்னு பொதுவாக சொல்லுவாங்க. தேர்ட் அம்பையர் பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ண அந்த ரீப்ளே பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டாக இது LBW ஆகுதா இல்லையா, கேட்ச் இல்லையா அப்படின்றத ரிப்ளை பண்ணி அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அது அவுட் இல்லையா அப்படின்ற மாதிரி அவரோட டிசிஷனை கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. ஸோ அது வந்து வெல்லாக இருக்கும். இன்வெஸ்டர்ஸ்ன்னு பார்க்குறப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்து எந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல, என்ன மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கணும், எப்படி ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணும், எந்த ப்ராடக்ட்டில் எப்படி பண்ணலாம், எவ்வளோ பணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஃபினான்ஷியல் அட்வைஸரோட ஹெல்ப் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக ஒரு தொகை வந்து நீங்கள் பே பண்ணுறதாகும். இந்த பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டானது தான் டிஃப்ரெண்ட்டாக மாறும் ஃபினான்ஷியல் அட்வைஸரை பொறுத்து. அவங்க நல்லா உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஷியலாக லெவலாக பிளான் பண்ணி கரெக்டாக கொடுப்பாங்க. என்ன மாதிரி கடன் இருக்குது, நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி அந்த கடன்லாம் அடைக்கணும், எப்படி நீங்கள் வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி உங்கள் வெல்த்தை வந்து பூஸ்டப் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு வந்து அவங்க வந்து நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 6, கடைசி பாயிண்ட்டு. இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. கம்யூனிகேட் வெல். கிரிக்கெட்னு வரப்போ 2 பேட்ஸ்மேன் விளாட்றாங்க ஆன் ஃபீல்டில் அப்படின்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி ஒரு இருக்கணும், கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும். என்ன மாதிரி பாலுக்கு என்ன மாதிரி வருது, சப்போஸ் சேம் ஓவரில் ஒரு பிளேயர் அந்த பாலை வந்து மீட் பண்ணியிருப்பாரு, அந்த பால் என்ன மாதிரி ஸ்விங் ஆகுது, இல்லை ஃபாஸ்ட்டாக வருதா, லோவில் வருதா, இல்லை வந்து ஷார்ட் பிச் பாலாக வருதா அப்படின்றத பார்த்துட்டு அதோட கம்யூனிகேட் வலிக்கணும். அதே போல் 1 இல்லை 2 ரன் ஓடுறப்பையும் சரி, இல்லை வந்து நீங்கள் 4, 6 அடிக்கிறப்பையும் சரி, ஃபீல்டர் எங்கே இல்லை அப்படின்றத பார்த்துக்கிட்டு ஓடணும். அதே போல் ஃபீல்டர் இல்லாத இடத்துல நீங்கள் பாலை வந்து ப்ளேஸ் பண்ணுறப்போ அது 4, 6 போகும். ஸோ கம்யூனிகேஷன் வந்து கிரிக்கெட் விளையாடுறப்போ ரொம்பவே முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட்னு வரப்பையும் சரி அது சேம் கம்யூனிகேட் வந்து நீங்கள் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கடன் அந்த மாதிரி இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியலாக வந்து நீங்கள் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னாலும் சரி, நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்கன்ற டீட்டெயில்ஸை உங்களுடைய ஃபேமிலியில் இருக்க பேரண்ட்ஸோ, இல்லை வந்து உங்கள் ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ, இல்லை உங்கள் குழந்தைகளோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ அவங்ககிட்ட வந்து டீட்டெயில் கண்டிப்பாக சொல்லி வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸ் இப்போ இருக்கும், அங்கே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணி அதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட அந்த பேப்பர் கூட கொடுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்து அதை ஒரு இமெயிலில் கூட நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி சென்ட் பண்ணி வச்சுட்ருக்கப்போ இன்வெஸ்ட் ஆகி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது ஹியூமன் லாஸ் இது மாதிரி ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுத்து யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து பணத்தை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நல்ல யூஸாக இருக்கும். ஸோ இந்த மேலே சொன்ன 6 பாயிண்ட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இன்வெஸ்ட் பண்ண சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டைமுக்காக வெயிட் பண்ணாதீங்க. மார்க்கெட் டவுனாக இருக்குது, அப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி பண்ணாதீங்க. உங்களுடைய கோல் என்ன மாதிரி இருக்குது, ரிஸ்க் என்ன மாதிரி இருக்குது எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.